மீண்டுமாய் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் யோவான் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் அதற்கு தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தையும் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் அதற்கு தொடர்ச்சியான காரியங்களை பார்க்கலாம். 11வது பாகம், யோவான் 11வது பாகத்திற்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பத்தை குறித்து சொல்லுகிறார். சர்ப்பமானது வனாந்தரத்துல உயர்த்தப்பட்ட மோசையினால் உயர்த்தப்பட்டது போல. நான் தான் கடந்த வாரத்துல எடுத்தேன். தன்னை விசுவாசிக்க வேணும். அது மரித்து போன செத்து போன பாம்பு. இட் வாஸ் எ மிராக்குலஸ். தேவன் அவர்களை ஜனங்களை உயிரோடு எழுப்பினார். இங்கே பாவத்துல மரித்திருக்கிற நாமை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்மை உயிரோடு எழுப்புகிறார். அவருக்குள்ளாக இருக்கிற ஜீவன் மூலமாக தான் அந்த வசனத்தினுடைய உள்ளான அர்த்தம். தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது அவரை நோக்கி பார்த்து, see, God miraculously granted life, physical life, through the bronze snake in the wilderness. வனாந்தரத்துல அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து ஜீவனை பெற்றார்கள். ஆனா நமக்கு இந்த God is giving us spiritual and eternal life through Jesus. அங்க அது கிடையாது. This is a symbolic, ஒரு அடையாளம் தான். உயர்த்தப்பட்ட, அது கடந்த வாரத்தில் எடுத்தோம். அதனால தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுகிட்ட கேட்டாங்க 8ஆம் அதிகாரத்துல, யோவான் 8ஆம் அதிகாரத்துல, நீர் யார்? முதல்ல இருந்தே நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயேசு சொல்லுகிறார், ஐ பீன் டெல்லிங் யூ ஃப்ரம் தி பிகினிங். முதல்ல இருந்தே உங்கள் துவக்கத்துல சொல்லுகிறார். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, அதான் மெயினானது. நானே அவர் என்றும் நான் சுயமா ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே வேளை சொன்னேன் என்று அறிவீர்கள். இந்த வெண்கல சர்ப்பம் வெண்கலம் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புக்கு அடையாளம். அது உயர்த்தப்பட்ட வெண்கலம், தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம். நான் போன வாரம் எடுத்தேன், ஆதியாகமம் 3:15 அது தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம். அது நியாய தீர்ப்பை குறிக்கிற சர்ப்பம். அதை நோக்கி பார்த்தவர்கள் விஷம் அவர்களை விட்டு இறங்கிற்று. அதற்கு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பாம்பு. அந்த பாவத்தை அந்த சர்ப்பம் சுமந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு 12:32 சொல்லுகிறாரு, அதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன். அவர் நம்ம எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுவார். அப்போ இந்த வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் என்பது அடையாளமாக சொல்லப்படுகிறது. போன வாரம் இதை எடுத்து நினைக்கிறேன், இருந்தாலும் ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் எதுக்காக வேண்டி உயர்த்தப்பட்டது? ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக, சின்ன வசனங்கள் தான், நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை எகிப்திலிருந்து வர பண்ணது என்ன, இங்க அப்போ இல்ல, தண்ணீர்ல அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்குது. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை, இது ஏன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களை கொண்டு வருவதற்கு காரணம், அநேக முறை முறுமுறுத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தால கோபத்துல அவர் இதை செய்கிறார்.
கர்த்தர் கொள்ளிவாய் செருப்புகளை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் செத்தார். ஏற்கனவே நியாய தீர்ப்பு நடந்தாச்சு. அப்போ மோசே இடத்துல போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு பேசினால் பாவம் செய்தோம். அதுதான் இசி இந்த முக்கியமான காரியம் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்ட மனுஷகுமாரனை பார்க்கும் பொழுது இதுதான் வேணும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இளையகுமாரன் அவங்க அப்பாட்ட தான் வந்து சொன்னான். இங்க மோசையின் இடத்தில் போயின்னு இருக்குது, அங்க இளையகுமாரன் தன் தாமனிடத்துல வந்து சொன்னான், தாப்பனை உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். தட் மீன்ஸ் கன்ஃபெஷன், ரிப்பென்டன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புதல், மனம் கடிந்து கொள்ளுதல், ஃபீலிங் சாரி. அதை நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொன்னேன், மனம் திரும்பல்னா, லார்ட் ஐ எம் வெரி சாரி, ஐ எம் சாரி, வெரி சாரி, ஃபர்கிவ் மீ. அப்படி இல்லை. பாவம் செய்தவனுக்குள்ள ஒரு 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 கசப்பு. ஓ, நான் அவ்வளவு தூரம் செய்துட்டேனே. இவங்களுக்கு அதுதான். இவங்க மரண பயத்துல போய் கெஞ்சுகிறாங்க. நமக்கும் அந்த பாதாள பயம் அல்லது நரக பயம் இருந்தால் நாமும் கெஞ்சதான் செய்வோம். நமக்கு தெரியாம இருக்கிறோம். பாதாளம், நரகம் இதை குறித்து ஒரு ஒரு உள்ளுணர்வு இல்லாம இருக்கிறதுனால அங்க கண்கூடாக அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள். அதனால அவங்களுக்கு தெரியும், அடுத்த நிமிஷம் தாங்களும் மடிந்து போவோம் என்கிறபடினால அங்க போய் உமக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பாவியான மனுஷன் பிதாவிடத்துல வந்து, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தன்னு எப்போ அழுவான் தெரியுமா? அவனுடைய நரக வேதனை, நான் வரும் நாட்கள்ல இன்னைக்கு மரணம் சந்திக்குமானால் உன்னுடைய நாளை நீ எங்கே கழிப்பாய்? இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ள விடுமானால் நீ எங்க உன்னுடைய இதை கடைசி நாட்களை நீ கழிப்ப? அப்பதான் அந்த மரண பயம் வரும். இவர்களுக்கு வந்தது போல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, தே ஜஸ்ட் சே ஐ எம் சாரி. இந்த மாதிரிப்பட்டவங்களுக்குள்ள வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. அது ஆதியில இருந்து ரட்சிக்கப்பட்டுருவான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி எப்படி இருக்கும்? எல்லா விதமான நல்ல ஆராதனை இருக்கும், பாடல் இருக்கும், வொர்ஷிப் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த இனிஷியல் ரிப்பன்டன்ஸ், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவானால் ஞானஸ்நானம் பெற்றால் இருக்கு பாருங்க, அவங்க அறிக்கையிடும் போது அந்த இந்த எண்ணம் அங்க இருக்காது. பாவம் செய்தோம், தயவு செய்து நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, நான் நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் வந்து விடும். இப்ப இந்த ஜனங்க அதான் சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதுனால் பாவம் செய்தோம். கரெக்ட். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். ஜனங்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த விண்ணப்பம் வந்து எதுக்காக பண்ணான்னா, ஜனங்கள் உண்மையிலேயே மனம் கசந்து, சும்மா சிம்பிளா ஐ எம் சாரி அப்படின்னா நடக்காது. கர்த்தர் இருதயத்தை காண்கிற தேவன். அப்போ ஒரு மனம் திரும்புதல் இருந்து சின்சியர் மனம் திரும்புதல் இருந்தாதான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ள நம்ம கடந்து போகணும். இதுல யோவான்லயே நான் அடுத்தல வரும், நான் எடுக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்ப அதை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாய்சன் வில் ட்ரைன் அவுட். அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் இந்த பிரான்ஸ் ஸ்னேக்கை பற்றி நம்ம இந்த அன்றாட ஜீவிதத்துல சில காரியங்கள் இருக்கிறது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்னேக், சாதாரண ஸ்னேக்குக்கும் வெண்கல சர்ப்பம், பழைய ஏற்பாட்டுல இது 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 வந்து நெகுஸ்தான் என்று பெயர். பழைய ஏற்பாட்டுல ஒரு இது வரும், நான் இப்ப அடுத்தல எடுக்கிறேன். இவங்க பார்க்கிற
சர்ப்பம் வந்து இட்ஸ் a dead snake, not alive anymore, and it is punished for sin also. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த ஸ்னேக் நெகுஸ்தான் நான் சொன்னல, இஸ்ரேல்ல ஓசையா ஆகாசன் இதோட இசைக்கியா ராஜாவுடைய காலத்துல நடந்த சம்பவம். இதுக்கு இடையில இதை பற்றி எதுவுமே இல்லை. இவங்க வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க, பிழைத்து கொண்டாங்க. ஆனா எதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வெண்கல சர்ப்பத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படியே பத்திரமா என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, 2 ராஜாக்கள் 18 இருக்குது. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனை எசேக்கியா ராஜாவான. அவன் 25 வயதா இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அழித்து சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளே நடக்குது. நிறைய காரியங்கள் அந்த மாதிரி கர்த்தர் ஒன் டைம் ரெமடியை கொடுத்தாரு, உண்மைதான். ஆனா அதையே அவங்க என்ன செய்துட்டாங்க, தூபம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன், நான் அதை பார்த்தோம், வருஷம் இறங்கிச்சு. இன்னைக்கு அது மாதிரிதான் சிலுவையையும் சிலுவையில இயேசு தொங்குவதையும் வச்சு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மெழுகுத்தி கொளுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப இது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது இல்லாதபடியினாலதான் எசேக்கியா ராஜா அந்த சிலைகளை உயர்த்து போட்டான். வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட காரணம், அது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதாக இருந்தது. சரி, இதுக்கு ஏன் நெகுஸ்தான் என்று பெயரிட்டான்? அதுக்கு சில அந்த நெகுஸ்தான் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. Interestingly, the word Negustan appears simply mean piece of brass. Perhaps Ezekiel named it Negustan to remind people that it was only a piece of brass. It had no power in it. இதே தமிழ்ல என்னன்னா, சுவாரஸ்யமாக பார்த்தோம்னா, நெகுஸ்தான் என்ற வார்த்தை வெறுமனே வெண்கல துண்டு என்று பொருள்படுகிறபடியால் ஒருவேளை எசேக்கியா அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டு அது வெறும் வெண்கல துண்டு மட்டுமே என்பதை மக்களுக்கு நினைப்பூட்டி இருக்கலாம். இதுல எந்த சக்தியும் இல்லை. ஆனால் இத அந்த நாட்கள்ல நெகுஸ்தான் என்று வழிபாடு செய்தார்கள். ஆனா இன்றைக்கு அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நீங்க யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ் சிம்பிள். நிறைய பேருக்கு தெரியாத, நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுல மெடிக்கல்ல காணக்கூடிய சிம்பிள் இந்த நெகுஸ்தான் அல்லது மோசே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். இதுதான் மோஸ்ட் ரெகக்னைஸ்டு மெடிக்கல் சிம்பிள். ஆஸ்பத்திரிக்கோ எமர்ஜென்சி வேனுக்கோ எதுல பார்த்தாலும் இந்த படம் இருக்கிறத இங்க பார்க்கலாம். இதுக்கு the rod of Asclepius. இது வந்து இட்ஸ் a Greek god of healing. கிரேக்க தேசத்துல சுகப்படுத்துகிற தெய்வம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. மெடிக்கல்ல கிரீக்ல உள்ளதான் நிறைய படங்கள் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சீக் மெடிக்கல் ஹெல்ப். இன்னொரு மெடிக்கல் சிம்பலும் இருக்குது. அதே இதுல ஒரு ஸ்னேக் இருக்குது. இது வந்து அமெரிக்காவில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பல். See, this is the medical symbol used in US. இங்க என்ன பண்றாங்க, caduceusன்னு பேர் இதுக்கு. 2 snakes and wings are there. It says that it is often mistakenly associated with medicine, particularly in the United States. We don't know. But this is, when you look at the snake,
It has a, I mean, the symbol indicates that it can drain the poison away from the body. That's what the medical field is doing. They are dealing, they are removing, they are draining away, they are draining away the poison. So seek again medical help. There are two types I have mentioned here. World Health Organization the WHO. இது அங்குள்ள சிம்பல் பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. அடுத்தது வெண்கல சர்ப்பம், நியாய தீர்ப்பை குறிக்கும் வெண்கல சர்ப்பம். சரி, நியாய தீர்ப்பு என்னன்னா, வழிபாட்டு கூடாரத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஆல்டர், த பிரேசன் ஆல்டர். இங்கதான் அனிமல் சாக்ரிஃபைஸுக்கு இந்த பிரேசன் ஆல்டர்ல தான் கொண்டு போடுவாங்க. இதுல என்னன்னா, இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்புறம் ஃபீட் ஆஃப் பிராஸ், இந்த படத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் வெண்கலம் போல இருந்தது. வெண்கல பாதங்களுடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய இருபுறமும் கற்குள்ள பட்டயம், கண்கள் ஒளியை பிரகாசித்தது, மார்பருகே பொற்கர்ச்சியை உடையவராக இருந்தார். 7 கரங்கள்ல 2 கரங்கள்ல 6 நட்சத்திரங்களை உடையவராக, 7 நட்சத்திரங்களை உடையவராக இருந்தார். 7 குத்தோலகளின் மத்தியில வந்தார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. Everything indicates the judgment. அவர் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக வந்தார். புரியுதா? அடுத்தால பாத்தீங்கன்னா, அவர் உயர்த்தப்படும் பொழுது, உயர்த்தப்படுவதற்கு இன்னொரு காரணம், அவர் சாபமானார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீங்க அந்த சாபமான இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறார். எப்ப ஒரு மனுஷன் நான் எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து இவங்க மோசேட்ட வந்து சொன்னாங்களோ, ஐயோ பாம்பு எங்களை கடிக்குது, பாம்பு கடிக்க வர அங்க பரவாயில்ல, ஆனா பாதாளம் கடைசி நிமிடத்துல போய் ஆண்டவரே என்ன ரட்சம்னா நடக்காத காரியம். ஆண்டவரை இதுவரை மனம் திரும்ப டைம் கொடுத்தும் மனம் திரும்பாம இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சரியான மனம் திரும்புதல் அப்படிதான் இருக்கும். There are many people keep repeating their old life. காரணம் சரியான மனம். எனக்கு நான் நிறைய பேர் இந்த சபைகள்ல பார்த்திருக்கேன். முன்னாடி ஒரு ஆள் கூட சொன்னாரு, எனக்கு இந்த சிகரெட் தான் விட முடியல, ஞானஸ்நானம் எடுத்தவர். அப்போ அவங்களுக்கு அந்த மனம் திரும்புதலோ, அந்த மரண பயமோ, பாதாள பயமோ, நரக பயமோ இல்லாதபடினால அவங்க ரொம்ப ஈஸியா டேக் இட் கிராண்டட், they take it very easily. ஆனால் நல்ல ஞாபகம், தினமும் நம்ம அவரை பார்க்கும் பொழுது, ஐயா நீங்க எனக்காக சாபமானீர், என்னை சாபத்திற்கு நீங்களாக்கி எனக்காக சாபமானீர், எனக்கு இப்படி ஒரு ஜீவன் கொடுத்த முடியாது, நன்றி ஆண்டவரே, எனக்காக உயர்த்தப்பட்டீர், ஒரு வெண்கல சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட்டீர். தினமும் அந்த உயிர்த்தெழுந்த, அதாவது பவுல் எழுதும்போது எழுதுகிறான், மரணம் உங்களிலும் என்னிலும் உயிர்த்தெழுதல் உங்களிலும் செயல்பட வேணும். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றவர்களில செயல்பட வேணும். நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உடையவன் என்று செயல்பட வேண்டும். பவுல் எழுதுகிறார், இங்க அதுதான் எழுதுகிறார். அதனாலதான் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவருடைய முகங்கள் வெட்கப்படாது, பிரகாசம் அடைவார்கள்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்மை பிரவாசிக்கிற தேவன். இந்த உலகத்துல அவரை அனுப்புதலுடைய நோக்கமே, அவரை தந்தரளி உளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தாருன்னா யாருமே ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாது. உலகம் இருள்ல இருக்குது, உலகம் ஆக்கினைக்குள்ளாக இருக்குது, உலகம் பொய்யை தான் விரும்புகிறது, உலகம் இருள விரும்புகிறது, வெளிச்சத்தை விரும்புகிறது இல்ல. அந்த கிரியைகள் இருளின் கிரியைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும். அங்க ஜீவனை அடையும்படிக்கு வெண்கல சர்ப்பம், ஆனால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட்ட மனுஷகுமாரன் யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. அதனாலதான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். வாசி முடிச்சுட்டு நான் விளக்கம் கொடுக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடினால். நிறைய நீங்க பாருங்க, ஒளி வந்தாலும் இருளின் கிரியைகளா தான் இருக்கும். அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பார்க்கிறார், அவனுக்கு பிடிக்காது, இந்த ஒளியை பிடிக்கவே பிடிக்காது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நடத்தில் வராது இருக்கிறார். இது அடுத்த வாசிக்கிறவன் உங்களை விளக்கம் கொடுக்கிறேன். சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தனக்குள் தேவனுக்குள் செய்யப்படுகிறது என்று ஒளியாகும்படிக்கு ஒளி நடத்தில் வருகிறான். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷனும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மனிதனாய் பிறக்க காரணம் என்னங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரணங்கள் நல்ல அலசி ஆராய்ந்து பாருங்க. விழுந்து கிடந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்தார். உலகம் ஃபுல்லா எதுல கிடக்குது? நீங்க இன்னைக்கு பாருங்க, உலகம் கிறிஸ்தவர் அல்லாத வாழ்க்கைகள் எல்லாம் உலகத்துல எல்லாமே விக்கிரகங்களை வணங்கி மரித்து போன மனிதரிடத்துல போய் பேசுவான், பிசாசு பிடித்த மனிதரிடத்துல பேசுவான். இது வீழ்ந்து கிடந்த மனுக்குலம். ஆனால் இது ஆக்கினைக்குள்ளாக இந்த உலகம் அழிக்கப்படுமே, ஆக்கினைக்குள்ளாக வருமே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருக்க. அதுக்குதான் அவர் அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அப்ப ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு, இல்லைன்னா பாதாளமும் நரகமும் தான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. இது மறக்கக்கூடாது. இது தெரியாம, இது புரியாம, இதனுடைய தாக்கம் புரியாமல் இருக்கிறவர்கள் தான் அவங்க அப்படி ஒரு மனம் பதறி மனம் திரும்புறதில்லை. வரட்டும் பார்க்கலாம். ஒரு கள்ளம் பார்த்தேடா, அவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்படிய ராஜ்யத்தில் வரும்பொழுது. ஆனா மற்றவன் சபிக்க ஆரம்பிச்சான், மற்றவன் அவரை கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். காரணம், he was least bothered about the judgment. ஜட்ஜ்மெண்ட் விளையாட்டு காரியம் இல்லை. பார்வோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடினப்படுத்தி கொஞ்ச நாள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவன் மனசை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்துச்சு, அவன் மனம் திரும்பணும்னு நினைத்தா கூட அவனால மனம் திரும்ப முடியல. அப்போ உலகத்துல அவரை அனுப்ப காரணமே ரட்சிக்கப்படுவது. அதாவது he has to come out. இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது. அதனாலதான் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நான் ஒண்ணும் பண்றது இல்லை. ஆனா கடைசி அக்கௌண்டபிள், யூஆர் அக்கௌண்டபிள் டு காட்.
அது ஒரு நாள் முடியாது. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க, உலகத்தை ரட்சிக்க அவருடைய வந்ததனுடைய நோக்கமே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் சொல்ல வர. அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் பாதாளத்துக்கு அனுப்ப வரல, எல்லாரையும் பரலோகத்திற்கு அனுப்ப வந்தார். வந்த இடத்துல என்ன விசுவாசிங்கன்னு சொன்னார். யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ரட்சிப்பை தருகிறேன். இது ஆக்கினைக்குள்ளாக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, புரியுதா? அவர் வந்தனுடைய யோகம் எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். ஏற்றுக்கொள்ளாதவங்க தட் இஸ் த நேச்சுரல் ஜட்ஜ்மெண்ட். அது அவர் செய்கிறது இல்லை. அதுதான் எழுதப்பட்ட விதி. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்தவருடைய நோக்கமே இழந்து போனதை தேடவும் தான். இளையகுமாரன் எடுத்துக்காங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதுக்குதான் வந்தாரு. எல்லா மனுக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ரட்சிப்பின் இதுல வரணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், நல்ல பாட்டு பாடினா போதும், அந்நிய பாஷை பேசினா போதும், மீசை எடுத்தா போதும், வெள்ளச்சட்டை போட்டா போதும், ஒயிட் சாரி கட்டினா போதும், இந்த புறம்பான காரியங்களை வைத்து ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு தங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்ல, பூரணமான மாற்றம். அதான் தொடர்ந்து வரும்பொழுது நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருக்க. ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஜட்ஜ்மெண்ட் இல்லை, பெரியது இல்லை, தண்டனை இல்லை, அழுகையும் பற்கடிப்பும் இல்லை. ஆனா விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவ்வளவுதான். தட் இஸ் இட், டன். விசுவாசம், கிரியைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும். சோ அவருடைய விசுவாசம் இல்ல, ஒரு மனுஷன் விசுவாசியா இல்லையான்னு அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு தெரியும். நிறைய பேர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா வாய்ச்சாவிடால் விட்டுட்டு இருப்பாங்க. இங்க எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். விசுவாசம் இல்லாதவன். ஆனா இப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் ஆயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாதவன்னா அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தின்படி நடக்காதவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ள உட்பட்டு இருக்கணும், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும். இவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்க வேண்டிய விதம் என்னதென்று ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆவியின் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ ஆவியின்படி நடக்கிறவருடைய எல்லா செயல்பாடுகளும் நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போ இவன் ஆவி, ஒரு மனுஷனை பார்த்தா நல்லா தெரியும் ஆவியின்படி நடக்கிறாங்களா இல்லையா. அவன் பார்வையில நல்லா இருக்கும், எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. காரணம் என்ன? ஒரே பேருடைய குமாரன் நாமத்துல விசுவாசம் உள்ளவனா இராதபடியால் அவர் ஒரே பேரான குமாரன் அனுப்பினார். தந்தரளி உலகத்தில் அன்பு கொண்டார். தந்து அனுப்பி கொடுத்துமே நீ அவரை விசுவாசியாதபடியினால இந்த ஜனங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதான் இது சொல்லுது, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அது மாத்திரம் இல்ல, ஒளியானதில் உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்குது. காரணம் அவர்கள் ஒளியை பார்த்து இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். நிறைய பேருக்கு இந்த இருளில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இருளின் செயல்கள் தான் பிடிக்கும். கள்ளத்தனம், திருடுறது, எல்லா விதமான செயல்களும் இருள மறைவாக செய்யப்பட காரியங்கள்.
ஒரு 4 செவருக்குள்ள செய்கிற காரியம் சபையில யாராவது செய்வாங்களா? அதான் 2 இடமும் ஒரே மாதிரி இருந்தால் தேவன் அதான் ஒளியை பார்க்கிறார். விசுவாசம் இல்லாதவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அடுத்தது, இருளானது உலகத்திற்கு ஒளிரும் தீபமாய் வந்தவர். இருளான உலகத்துல ஒளிரக்கூடிய தீபமாய் வந்தாலும் கூட ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஜனங்களை நோக்கி சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப 2க்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சோ இத்தனை காரியங்களும் அவர் வந்ததனுடைய நோக்கம் பொல்லாத கிரியைகளிலிருந்து இருளை விரும்புகிற ஜனங்களை மீட்கும்படியாக வந்தார். எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், முற்காலத்துல நீங்க இருளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். யோசிச்சு பாருங்க, நானும் அப்படிதான் இல்லைங்கிற. நான் அந்தகாரத்தில் அன்னைக்கு நான் மரித்து போயிருந்தாலும் பாதாளம் போயிருப்பேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன மரணம் சந்தித்திருக்குமானால் நான் பாதாளம் போயிருப்பேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், அப்படிதான் இருந்தா. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதுதான் அடுத்த லெவல் வந்து ஆகணும். ஏன் திருப்பி திருப்பி அவர் எழுதுகிறாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். You have to reveal that I am a child of light. அப்போ எபேசியருக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், இப்ப வெளிச்சமா இருக்கிறீங்க, அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை, வாயின் வார்த்தைகள், நடத்தைகள், செய்கைகள் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கணும். அந்த இருளை விரும்புகிறவனை பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒரு மாதிரி கள்ளத்தனம், திருட்டுத்தனம், இருள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்பவுமே எதுலையுமே ஒரு வஞ்சகமான, மற்றவங்களோட காலை வாரி விடுறது, பொய் வாக்குகளை கொடுத்து வியாபாரம் பண்றது, எல்லாம் இருளில் சம்பாதிக்கிற. பாருங்களேன், இந்த பேங்குகள் எல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க. அந்த உங்களுக்கு போன் பண்ணி என்ன டிஜிட்டல் அரசுன்னு சொல்லி இதெல்லாம் இருளின் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனா தேவ பிள்ளைகள் இப்படி செயல்படக்கூடாது. அதான் சொல்ல வர்றார், ஒரு ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏற்கனவே நிறைய இயேசு சொல்லியிருக்கார், மலையில் மேல் இருக்கிற பட்டணம் போல. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். நம்ம செயல்பாடுகள், ஒரு கடைக்கு போறீங்க, பை மிஸ்டேக்கா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு 2000 ரூபாய் அவன் பேலன்ஸ் தரணும், 3000 கொடுத்துட்டான். என்ன செய்யணும்? 2000 திருப்பி கொடுத்துடணும். அது எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும். அதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அழகு. பைசா நம்ம கிடைச்சிட்டு கொண்டு ஓடி போக கூடாது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள்ல நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தர் மக்களுக்கு பிரியமானது என்னதுன்னு நீங்கள் சோதித்து பாருங்கள். அதையும் கேட்கிறாரு, சொல்றாரு. அடுத்த லெவல், நீங்க நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சாச்சு, அவர் உங்களை ரட்சித்தாரு, அதோட நின்று விடக்கூடாது. அதான் சொல்ல வர்றாரு. உன் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் இப்படி செய்தால், இப்படி பேசினால், இப்படி நடந்தால், கர்த்தர் இடத்துல சோதித்து பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல சொல்லிக் கொடுப்பேன். WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு என்ன செய்வாரோ அதை செய்யுங்கள். என்னுடைய சூழ்நிலையில இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அதை செய்யுங்கள். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து அதன்படி நடங்கள். அதான் சொல்ல வர்றாரு. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அடுத்தால என்ன சொல்றாரு? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல்.
Don't allow yourself to do the same. அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். Stop it then and there. ஏன்னா நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் இருளின் செய்கள் நமக்குள்ள இருக்குமானால் அது அந்தகார கிரியைகள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவங்க இருள ஒளிந்திருக்கிற இடத்துல within 4 walls அவ்வளவுதான். அது அவலட்சணமா இருக்கும். இப்ப நானே இந்த இதுல வீட்டுக்குள்ள ஒரு சிகரெட்டோ அல்லது ஏதோ ஒண்ணு, இதை என்னுடைய ஒரு ஒரு விசுவாசி என்ன பார்ப்பான், நினைப்பான் இவன் அவலட்சணமானவன், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, அப்படிதான் தோணும். சரி, அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லும் பொழுது அவலட்சணமா இருக்கிறதே. அதனாலதான் என்ன சொல்றார் தொடர்ந்து, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஒரு நாள் வெளியரங்கமாகும். we need to stand before the judgment seat. அதான் வெண்கலம். சரி, அதான் வெண்கலம். ஒரு நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. நியாய தீர்ப்பு நாள்ல யாரும் இதுல தப்ப முடியாது. எப்பன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கா முடிவு, நாளைக்கு முடிவா, எப்பவும் முடிவு வரலாம். அப்போ நியாய தீர்ப்பு வரும்ங்கிற ஒரு பயம். அதான் சொல்றாரு, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு தலையில ஒரு அடி போட்டு வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. யாரு? எபேசு சபைக்காக எழுதுறாரு. உலகத்துக்கு இருள பாவத்தில் வாழக்கூடியவங்களுக்கு, சபையில உள்ளவங்களுக்கு தான் எழுதுகிறாரு. அநேகர் அந்த சபைகளுக்குள்ள பாவம், உபச்சாரம் இருந்துச்சு. என்ன, இருளின் செய்கள் அதிகமாக செயல்பட்டது. அங்க ஒரு சொல்லக்கூடாத உபச்சாரங்கள் இருந்த சபைகள் எல்லாம், கொருந்து சபைகளை வேளெல்லாம் அவ்வளவு மோசமான சபைகள். அதான் எழுதுகிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தவர்களை எழுந்திரு. அப்படின்னா நீ செத்தவனா இருக்கிறாய். உன்னுடைய செயல்கள் சித்தனுடைய செயலா இருக்கிறது. உன்னுடைய செயல்கள் நாற்றம் பிடித்த செயல்களா இருக்கிறது. அதான் எழுதுற, மரித்தவர்களை எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சிட்ட ஒரு நாள்ல அதோட வண்டியை விட்டுறக்கூடாது. You need to grow spiritually. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளை ஒழுங்குறதுக்கு நிறைய காரியம், ஆசாபாசங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் நம்மளை ஒழுங்க பார்க்கறது. நான் யாருக்கும் எப்பவும் சொல்லுவேன், உங்களை எதிராளியாகிய பிசாசாவனவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போலதான், like a roaring lion, but he is not. அப்படின்னா ஞானம் உள்ளவர்களை போல் ஞானமற்றவர்களை போல நடவாமல், சிலவங்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையிலே ஞானம் இருக்கா இல்லையானே தெரியாது. மருத்துவரை விட்டு எழுந்துரு, அவன் செத்தவன் மாதிரி இருக்கான், அவன் ஞானமற்ற செயல்கள். இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு இப்ப என் கையில இருக்கிற நிமிஷம் தான் எனக்கு சொந்தம். நாளைக்கு இந்த நிமிஷம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது. எல்லாருக்கும் இதுதான். இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிஒன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மாத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து, இதுதான் டு க்ரோ ஃபர்தர், கீப் டூயிங் அபவ். ஆவினால் நிறைந்து அதனாலதான் நம்ம பாட்டு பாடிட்டே இருக்கிறது. அதுதான் சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவைய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவர் கீழ்ப்படுங்க. அப்ப என்ன சொல்ல வருகிறது இதுல? கீப் yourself busy with the Lord. Keep praising God all the time. சும்மா நோக்கி பார்த்து பிரயாசம் அடைஞ்சு அதுல அந்த சில நாள் சிலவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல் நாள் அது அழுதுருப்பாங்க, கொஞ்சம் மனங்கசந்து அழுவாங்க பாவத்தை குறிச்சு. அது பிறகு சின்ன சின்ன பாவங்களா செய்து 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 வெள்ளம் தான் தலைக்கு மேல போயாச்சல, ஜான் போனான்னு முளம் போனாம என்ன. அதனால இந்த மனம் திரும்புதல், மனக்கசப்பு, இது தவறுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. கல் வந்து இருதலா ஒரு மாதிரி இரும்பு போல ஆயிடும், கல்லான இருதயமா மாறிவிடும், அவனுக்கு அந்த உணர்வே வராது. அப்படி வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் என்ன சொல்லுகிறார், நீங்க இந்த வசனத்தின்படி ஞானமுள்ள போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு, இவளினால ஆவியினால ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாவற்றுக்கும் தேவனை இப்படி நம்ம தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அடித்த லெவலுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சரி, தொடர்ந்து பாருங்க, அந்த வசனத்தை ஏற்பதான் கட்டுரை பண்ற பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறார், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநடத்தில் வராது இருக்கிறார். மேல போட்டிருக்கு பாருங்க, அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமா இருக்கிறது. நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒளியின் கிரியைகள் என்ன, இருளின் கிரியைகள் என்ன, ஒளியின் இருக்கிறவர்கள் செய்வது என்ன. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு நான் வந்து எல்லாமே ஆவியானவருடைய ஏவுதல என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியில் தேவனுக்குள் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு, அதாவது பிதா குமாரன் இடத்துல வரும் பொழுது பயம் இல்லாம வருவான். ஏன்னா அவனுக்கு இருளின்படி செய்கைகள் அல்ல, சத்தியத்தின்படி செய்கிறவன். ஆனா வேண்டத்துல வேலையை பண்ணிக்கிட்டு இயேசுவிடத்துல வர முடியாது, ஒருத்தர் வரமாட்டான், மனம் குத்தும். அதன் சொல்ல தன் கிரியில் தேவனுக்குள்ளா செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். அடுத்த இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அவர் அங்கே அவர்களுடைய சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். இப்ப யூதேயா தேசத்துக்கு வந்தாச்சு, கலிலேயா பகுதிகளை விட்டு யூதேயாவுக்கு திருப்பி வருகிறார். அடுத்த அதிகாரத்தில் தான் சமாரியாவுக்கு போவார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினாலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த சமயத்துல அங்க ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட். யோவானுடைய சீஷரில் யூதருக்கும் சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறிப்பு அது வாக்கது உண்டாயிற்று. அவர் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரு, இவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. யாரு? யோவான் சாட்சி கொடுத்தாரு. யார? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். இவங்களுக்கு தெரியல. அவர் சொன்னா, எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொல்லி அவருடைய பாதரட்சிகளின் வார்களை அழிப்பதற்கு நான் பாத்திரன்னு சொல்லி இந்த இயேசு குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை? இந்த
யோவானுடைய சீஷர்கள் இடத்துல யூதர்கள் வந்து சொல்றாங்க, அங்க ஒரு ஆளு ஞானஸ்நானம், அந்த ஆளுக்கு நீர் சாட்சி கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அங்க போறாங்க. ஆனா யோவான் எப்பவுமே தான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் சொல்லக்கூடியவன். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். கிளியரா சொல்லிட்டான், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லை. நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் சொன்னேன் உங்ககிட்ட. நிறைய பேரு ஒரு ஒரு மாதிரி ஊழியங்கள்லாம் செய்து இப்ப கொஞ்சம் பிரபலியாகும் பொழுது பெரிய இதுல வந்துடுவாங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவங்க இல்லை. வனாந்தரத்துல கூப்பிட்டா எல்லாம் வழியை ஆயத்தப்படுத்தினா அவன் வேலை வந்துச்சு. ஆண்டவரும் 3.5 வருஷம் தான் அவரை விட்டாரு. 3 வருஷம் கூட என்னவோ இல்லை, அவரை திருப்பி எடுத்துட்டார். அவர் பணி முடிஞ்சது. அப்புறம் இயேசு கிறிஸ்து கண்டினியூ பண்ணுகிறார். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளுடைய தோழனும் அருகினின்று அவருடைய சொல் கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். மணவாளன் பக்கத்துல நிற்கக்கூடிய இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுகிறார். அதான் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆனா கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், சபைகளில பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவளா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அங்கேயும் சபை வளர்ந்து வரும் பொழுது ஒரு பவுல் வந்தாரு, ஒரு அப்பல்லோ வந்தாரு. அப்ப நான் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவள் அல்லவா. இந்த பிரிவினை சபைகளுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுனால இந்த காரியங்களை எழுதுகிறார். பவுல் யார், அப்பல்லோ யார்? ஒரு நிமிஷம். டைம் பார்க்கலதான். ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவோ. இந்த நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன், நான் இந்த பிரான்ச்சு நான் இந்த பிரான்ச்சு. சபைகளுக்குள்ளேயே எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்எம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் அந்த காலத்துல அடி நடக்கும் பாருங்க. கேஸ் கேஸ் கேஸ். இன்னைக்கு நிறைய பிரிவினைகள். இப்படிப்பட்டவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். இது அன்னைக்கே இது பிரச்சனைகள் வரதான் செய்தது. அதனாலதான் பவுலை சேர்ந்தவனும் அப்பல்லோவை சேர்ந்தவனும். பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு எதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் ஊழிய செய்தார், அவ்வளவுதான். அப்ப அதனால நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஜனங்களுக்குள்ள இது நிமித்தம் அநேக பிரிவினைகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலிய போற, அவ்வளவுதான். யூ டேக் யுவர் வேஜஸ் அண்ட் வாக் அவே, கொடுக்க, அவ்வளவுதான். நான் கட்டின இன்னைக்கு அதனாலதான் நிறைய சபைகளுக்குள்ளாக ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, அதை பேச வேண்டாம். ஏன் எது ரைட்னு எனக்கு தெரியல, சொல்லவும் விரும்பல. ஆனா நாம் தேவனுக்கு உடன் வேலையாக்கு, எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். ஒரு சபைன்னா நீங்க அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆத்துமாக்கள்னா அதுக்கு நாம சொந்தம் கொண்டாட முடியாது. அது தேவனை சார்ந்தது, அவர் பார்த்துக் கொள்வார். 31ஆம் வசனம். ஆனா அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தது. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து, நல்ல கவனிங்க, பூமிக்கு அடுத்த விட பேசுங்க. இதனாலதான் நம்முடைய பேச்சு பூமியின் தன்மை சிலவங்களை பார்த்தாலே தெரியும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்னு இருக்குது.
முந்தினாதான் மண்ணுல வந்தவர், பிந்தினாதான் உன்னதத்திலிருந்து வந்தவர். மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணுக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, மண்ணுக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதனாலதான் மண்ணுக்குரியவருடைய மண் வாசனை அடிக்கும். மழை பெய்தாலே அந்த பூமியிலிருந்து உண்டான மனுஷனுடைய செயல்பாடுகள் நல்ல தெரியும். சில அசிங்கமா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்ல தெரியும். இப்ப உண்மையிலேயே உன்னதத்திலிருந்து வந்த தேவனோடு இணைக்கப்பட்டவனா, அவனுடைய செயல்பாடுகள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அந்த மனுஷனுடைய எல்லா பாடுகளை பார்த்தாலே அசிங்கமா இருக்கும். இந்த யார் சொன்னா, ஒரு அண்மையில ஒரு சம்பவம், மெட்ராஸ்ல ஒரு சம்பவம். அப்போ எய்த்த வீட்டுல உள்ளவங்க கூட பிரச்சனை. என்னுடைய மகள் வந்து சொல்லுகிறா பின்னால, எங்க அந்த சோ என்ன மாதிரி அந்த லேடி கெட்டாவரத்தை போட்டு பேசிச்சு. பின்னாலதான் எங்க சர்ச்சில் உள்ளவங்க சொன்னாங்க, அது அந்த நம்ம லைஃப் குரூப்ல உள்ளது அப்படின்னு. பூமியில இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை. அதனாலதான் ரொம்ப ஷாக். என் மகா வந்து ரொம்ப ஆச்சரியத்தில், அப்பா இப்படி நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த காரணம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் நல்ல லைஃப் குரூப், பைபிள் ஸ்டடி எல்லாம் போவாங்க. ஆனா பூமியில் உள்ள தன்மை பூமிக்கு அடுத்தவள பேசுகிறார். அதனாலதான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அது ரெண்டாவது உயிர்த்தெழுந்து வரும் பொழுது வானத்திலிருந்து வந்தவர். அதுக்கு முன்னால ஆதாமுடைய சந்ததியில வந்தவர், பிறந்தவர். சோ யாரெல்லாம் வானத்திலிருந்து கர்ந்த அந்த கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளும் பரலோகத்திலிருந்து வந்த எல்லாரிலும் மேலான அவருடைய செயல்பாடுகளை போல இருக்கும். நாம நிறைய பேர், நீங்க உண்மையிலே நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் வந்தாதான் தெரியும். எங்க சபைகள் எல்லாம் பிரச்சனை வரும்பொழுதுதான் தெரியும் அவன் சுயரூபம், யார் யார் வாயிலிருந்து எந்தெந்த வார்த்தைகள்லாம் வருது. எல்லா இடங்கள்லயும் போய் இதை பார்க்கலாம். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியா சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்து, முத்திரை போட்டுருவான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார், நமக்கும் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நாம். புதாவானவர் குமாரில் அன்பாய்ந்த எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இதுதான் கன்க்ளூஷன். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அந்த நிலைமைக்கு நாம ஆகிவிடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் சமாரியா ஸ்திரியை குறித்து படிக்க போறோம். இந்த நாள்ல சற்று நேரம் எல்லாரும் கூட கேட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். அவர் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் இருளின் பிள்ளைகளை அறிவார், ஒளியின் பிள்ளைகளை அறிவார். நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பரலத்திலிருந்து உண்டான கர்த்தருடைய செயல்பாடுகளை போலவா அல்லது பூமியில் உண்டான மனிதனின் செயல்பாடுகளை போல இருக்கிறது. இதனாலும் கூட எல்லாரும் நம்ம அநேக இடங்கள்ல மீறினாலும் கூட கர்த்தர் அவர்களை காண்கிற தேவன். எல்லாரும் கூட ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் 4 சுவர்களுக்குள்ளானாலும் சபையிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருள இல்ல, வெளிச்சத்தை விரும்புகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நாங்கள் தைரியமாக உம்மிடத்தில் வர வேண்டும். ஏன்னா எங்களுடைய செயல்பாடுகள் வெளிச்சத்தின் செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகள் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவனுடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகள் பூமியில் உள்ள செயல்பாடுகளை போல அல்ல. எங்களுடைய செயல்பாடுகள் பூமியில் உள்ள மனிதர்களைப் போல அல்ல. ஆண்டவரே, பரலோக தேவனோடு இணைந்த பிள்ளைகளாய்
இவ்வளவு பேர் நேரத்தை செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க. ஐ பிளஸ் ஆல் ஆஃப் தம் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு நாமத்துல எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். இவர்களும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்குறேன். ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய நாம மயப்படட்டும். உங்களுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.